புதிய தலைமுறையின் புதிய விடியலில் இந்நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கவிருப்பதாக தகவல். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் எந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டாம். அயோத்தி வழக்கின் தீர்ப்பை முன்னிட்டு அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க இன்று உரிமை கோருகிறது பாரதிய ஜனதா. சிவசேனாவுடன் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் நடவடிக்கை. நின்று போன கட்டுமான திட்டங்களை முடிக்க 25,000 கோடி நிதி ரியல் எஸ்டேட் துறைக்கு ஊக்குவிக்கும் வகையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. டெல்லியில் 1 கிலோ வெங்காயம் விலை 100 ரூபாயை எட்டியது. தமிழகத்தில் 2 நாட்களில் நல்ல செய்தி வரும் என அரசு தகவல். வங்கக்கடலில் உருவான புல்புல் புயல் தமிழகத்தை தாக்காது என வானிலை மையம் தகவல். சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் நீடிக்கும் கடும் பனிமூட்டம். உள்ளாட்சி தேர்தலுக்கு ஆயத்தமாகும் அதிமுக. கட்சி நிர்வாகிகளுடன் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆலோசனை. ட்விட்டரில் ப்ளூ டிக் ஒப்புதல் வழங்குவதில் சாதிய பாகுபாடு என குற்றச்சாட்டு. கண்டன குரல் எழுப்பும் பட்டியலின செயல்பாட்டாளர்கள். வங்கதேசம் இந்தியா இடையே இன்று 2வது T20 போட்டி. முதல் போட்டியில் வென்ற வங்கதேசத்தை பழிதீர்க்கும் முனைப்பில் இந்திய அணி. வங்கக்கடலில் வலுப்பெற்றிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளது. புல்புல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் வங்கக்கடலின் வடக்கு நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புல்புல் புயல் ஒடிஷாவிலிருந்து 770 கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கு வங்கத்திலிருந்து 850 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்தமான், நிக்கோபர், மேற்கு வங்கம், ஒடிஷாவில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் ஏற்கனவே உருவான மகா புயல் அரபிக்கடலில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் வெப்பச்சலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் பகல் 12 மணிக்கு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கூட்டத்தில் புதிய தொழில் திட்டங்கள் உள்ளிட்ட விஷயங்களுக்கு ஒப்புதல் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தல் வரவுள்ள நிலையில் நடைபெறுவதால் அமைச்சரவைக் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வெங்காயத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. இன்னும் 2 நாட்களில் மக்களுக்கு நல்ல செய்தி வரும் என அமைச்சர் செல்லூர் ராஜு உறுதியளித்துள்ளார். மழை பெஞ்ச 4 நாள் தொடர்ச்சியாக மழை பெஞ்சதுனால வெங்காயம் சாகுபடிக்கு வளர்ப்பு சேப்பு விழுந்து ரொம்ப நஷ்டம் ஆச்சு. மறுபடியும் மீண்டும் வெள்ளம் முடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்படியே விவசாயம் போனோம்னா தற்கொலைக்கு தான் காரணமாக முடிஞ்சு வேற விவசாயம் பண்ணுறதுக்கு தெம்பு இல்லாமல் போயிடும். வெங்காயத்தை பயிர் செய்துவிட்டு நஷ்டமடைந்துள்ள விவசாயிகளின் இந்த கண்ணீர்தான் வெங்காய விலையை உச்சத்தில் நிறுத்தியுள்ளது. வெங்காய உற்பத்தி 40% வரை குறைந்துள்ளதுதான் விலையேற்றத்திற்கு காரணம் என இந்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சகமும் விளக்கம் அளித்துள்ளது. டெல்லியில் 1 கிலோ வெங்காயம் 80 முதல் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் தமிழகத்திலும் வெங்காயத்தின் விலை மெல்ல மெல்ல ஏறுமுகத்தில் உள்ளது. சென்னை கோயம்பேட்டில் 60 முதல் 65 ரூபாய்க்கும், கோவையில் 58 ரூபாய்க்கும் 1 கிலோ வெங்காயம் விற்பனையாகிறது. மதுரையில் 55 முதல் 65 ரூபாய்க்கும், சேலத்தில் 75 ரூபாய்க்கும் 1 கிலோ வெங்காயம் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் வெளிச்சந்தைகளில் சராசரியாக 60 முதல் 65 ரூபாய் வரை விற்பனையாகி வரும் வெங்காயம் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் சராசரியாக 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெங்காய விலை உயர்வால் இல்லத்தரசிகள் மட்டுமின்றி உணவக உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மெயினாக வெங்காயம் தான். பிரியாணிக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, பச்சடிக்கு எல்லாத்துக்குமே. ஆனால் வெங்காயம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரேட்டு அதிகமாக போயிடுச்சு. இப்போலாம் ஒரு மூட்டையே பார்த்திங்கன்னா ஒரு 3,500 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் விலைவாசி குறைஞ்சினா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழைக்காலம் என்பதால் வெங்காயத்தின் உற்பத்தி மேலும் குறைந்து விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த
வெளி மாநிலங்களிலிருந்து வெங்காயத்தை நேரடி கொள்முதல் செய்வது குறித்து அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, காமராஜ் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதை பொறுத்தளவுக்கு இதில் என்னென்னா நாசிக் வெங்காயம் ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் இருக்கும். அந்த வெங்காயம் கூடுதலாக 60 ரூபா இப்போ வெளியே இருக்கிறது. வெளியே 60 ரூபா விற்கிறாங்க. அதை நாங்களும் குறைச்சி விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆந்திரா, கர்நாடகா வெங்காயத்தை நாங்கள் இப்போ கலந்து பேசி எதை மக்களுக்கு கொடுத்தா சரியாக இருக்கும். அதை மாவட்ட வளங்கள் அலுவலர்கள், வட்ட வளங்கள் அலுவலர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்கிற அடிப்படையில் எங்கேயும் அந்த மாதிரி சில்லறை வியாபாரிகள்ட்ட வந்து 10 மெட்ரிக் டன் தான் வைத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் மொத்த வியாபாரிகள் 50 மெட்ரிக் டன் தான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த அளவை மீறி யாரும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்கிற அந்த உத்தரவின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த நடவடிக்கை அடிப்படையில் இன்றைக்கு கூட 4 ரூபாய் விலை குறைந்திருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் நல்ல செய்தி வரும் என அமைச்சர்கள் தெரிவித்துள்ளதால் வெங்காய விலையை குறைக்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கையை எதிர்நோக்கியுள்ளனர் மக்கள். டெல்லி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் 1 கிலோ வெங்காயத்தின் விலை 100 ரூபாயை எட்டியிருக்கும் நிலையில் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. உள்நாட்டில் வெங்காய வரத்து குறைந்துள்ளதால் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த ஈரான், எகிப்து, துருக்கி, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வெங்காயம் இறக்குமதி செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடகா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் வெங்காய அறுவடையை விரைவுபடுத்தினால் வெங்காய வரத்து அதிகரிக்கும் எனவும், அதனுடன் 180 கண்டெய்னர்களில் வெளிநாடுகளில் இருந்து வெங்காயம் இறக்குமதி செய்வதன் மூலம் பற்றாக்குறையையும் விலை உயர்வையும் கட்டுப்படுத்தலாம் எனவும் மத்திய அரசுக்கு அதிகாரிகள் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து அடுத்த சில வாரங்களில் வெங்காயம் வரத்து அதிகரிக்கும் என்பதால் குறுகிய கால பிரச்சனையை தீர்க்க விரைந்து இறக்குமதி செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிமுகப்படுத்திய மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகன சேவை பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கிண்டி மற்றும் ஆலந்தூர் ஆகிய 2 மெட்ரோ ரயில் நிலையங்களில் முற்றிலும் மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகனங்கள் சேவை பயன்பாட்டில் உள்ளது. இவ்வாகனங்களுக்கு அடிப்படை முன்பதிவு கட்டணமாக 20 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. பயனாளர்கள் வோகோ என்னும் செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் பெயர், விலாசம், ஓட்டுநர் உரிமம் போன்ற தகவல்களை உள்ளீடு செய்து வாகனத்தை பதிவு செய்து கொள்ளலாம். கட்டணங்கள் பேடிஎம் உள்ளிட்ட ஆன்லைன் செயலி மூலமும் வசூலிக்கப்படுகிறது. காற்று மற்றும் ஒலி மாசு அறவே இல்லாத இந்த வாகன சேவை தற்போது 2 மெட்ரோ ரயில் நிலையங்களில் மட்டுமே அமலில் உள்ளது. விரைவில் மற்ற ரயில் நிலையங்களுக்கும் இந்த சேவை விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக 95% இடங்களில் வெற்றி பெறும் எனவும், இதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக அதிமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாங்குநேரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பணியாற்றியது போன்று உள்ளாட்சித் தேர்தலிலும் திட்டமிட்டு பணியாற்றி வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என நிர்வாகிகளை அறிவுறுத்தினார். அப்படி உழைத்தால் 95% இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இதேபோல் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் பட்டியலை தயார் செய்யுமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தினார். மேலும் கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து பணியாற்றுவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தி முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 வெற்றிகளினுடைய அந்த தொடர்ச்சியாக நம்முடைய உள்ளாட்சி தேர்தலிலும் அதே போன்று 2021 தொடரும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்தளவு ஒரு மனக்குழப்பத்திலே இருக்காது. என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு தெரியாமல் திருவள்ளூருக்கும் பெரியாருக்கும் வித்தியாசம் தெரியல, மாற்றி சொல்கிறாரு. தினம் அதாவது தென்கட்சி சுவாமிநாதன் பொறுத்தவரை தினம் ஒரு தகவல் சொல்லுவார். அது மாதிரி தினம் ஒரு உளறல். அப்படின்னா நம்முடைய அன்பிற்குரிய திமுக தலைவர் திரு ஸ்டாலினை தான் நான் இந்த நேரத்தில் சொல்லணும். ரியல் எஸ்டேட் துறைக்கு ஊக்கமளிக்கும் வகையில்
what we've come up now is a special window which is to be structured as an alternative investment fund, as an AIS, which will pool all these investments. Government gives 10,000 crores. We've already spoken with, say, institutions like the SBI, LIC and so on, who together will also put in money, which I think will touch 25,000 crores. ரியல் எஸ்டேட் துறையை ஊக்குவிக்கும் வகையிலும் மேம்படுத்தும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கடன் அளிப்பதற்கான சிறப்பு நிதியை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ட்விட்டர் நிறுவனம் பயனாளர்கள் மத்தியில் சாதிய பாகுபாடு பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கேன்சல் ஆல் ப்ளூ டிக்ஸ் இன் இந்தியா என்ற ஹேஷ்டேக் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனது. பத்திரிகையாளரும் சமூக செயற்பாட்டாளருமான திலீப் மண்டல் ட்விட்டர் நிறுவனம் பயனாளர்கள் மத்தியில் சாதிய பாகுபாடு பார்ப்பதாக குற்றம் சாட்டி வெரிஃபை SC ST OBC மைனாரிட்டி என்ற ஹேஷ்டேகை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து பழங்குடியினத்தைச் சேர்ந்த செயற்பாட்டாளர் ஹன்ஸ்ராஜ் மீனா 26,000க்கும் அதிகமான பயனர்கள் பின்தொடர்ந்தும் தன்னுடைய ட்விட்டர் கணக்கு சரிபார்க்கப்பட்டு நீல நிற டிக் வழங்கப்படவில்லை என்றும் அதில் சாதிய பாகுபாடு பார்க்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். பயனாளர்களின் கணக்கை சரிபார்க்கும் பணி தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த ட்விட்டர் நிறுவன செய்தி தொடர்பாளர் தொடர்ந்து இயங்கி வரும் ஒவ்வொருவரின் கணக்குகளும் முறையாக சரிபார்க்கப்பட்டு வருவதாக கூறினார். ஆனால் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களின் கணக்குகள் மட்டுமே சரிபார்க்கப்பட்டு ப்ளூ டிக் வழங்கப்படுகிறது என செயற்பாட்டாளர் ஹன்ஸ்ராஜ் மீனா குற்றம் சாட்டியுள்ளார். பிரபலங்களின் பெயரில் பல பொய்யான கணக்குகள் தொடங்கப்படும் என்ற காரணத்தினால் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதள நிறுவனங்கள் உண்மையான கணக்கை சரிபார்த்து ப்ளூ டிக் வழங்குகின்றன. இந்நிலையில் ட்விட்டர் நிறுவனம் பயனாளர்கள் மத்தியில் சாதிய பாகுபாடு பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 8,15,000 பேர் பின்தொடரும் திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தின் ட்விட்டர் கணக்கும் சரிபார்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நாளை தொடங்கி 17ஆம் தேதி வரை அமெரிக்காவில் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பாக துணை முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சிகாகோ, ஹியூஸ்டன், வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை அதிகாலை சென்னையிலிருந்து புறப்படும் ஓ பன்னீர்செல்வம் 9ஆம் தேதியன்று மாலை சிகாகோ நகரில் குழந்தைகள் தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி நடைபெறும் விழாவில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இன்டர்நேஷனல் ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் ஏஷியா அவார்டு வழங்கப்பட உள்ளது. 12ஆம் தேதி சிகாகோவில் நிறுவனங்கள் தொடர்பான வட்டமேசை கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் அவர் 13ஆம் தேதியன்று வாஷிங்டன் செல்கிறார். 14ஆம் தேதி ஹியூஸ்டன் நகருக்கு செல்லும் அவர் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வது தொடர்பாக தொழில் முனைவோர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி ஹியூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்கான எலக்ட்ரானிக்ஸ் டோனார் போர்டை தொடங்கி வைக்கிறார். 16ஆம் தேதி நியூயார்க் சென்று அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் 17ஆம் தேதி சென்னை திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தை முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசினார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. திரையுலகில் ஆற்றிய பங்களிப்புக்காக மத்திய அரசின் சிறப்பு விருதை பெறும் ரஜினிக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்தார். தனக்கு மத்திய அரசு விருது அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதற்காக மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பொன் ராதாகிருஷ்ணனிடம் ரஜினிகாந்த் கூறினார். தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில் திருவள்ளுவர் சிலைக்கு காவித்துண்டு அணிவித்த இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் கைது செய்யப்பட்டு சற்று முன்னர் விடுதலை செய்யப்பட்டார். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளுவரின் உடையை காவி நிறத்தில் மாற்றி பாரதிய ஜனதாவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருந்த புகைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள திருவள்ளுவர் காலனி என்ற இடத்தில் உள்ள வள்ளுவர் சிலை அடையாளம் தெரியாத நபர்கள் அவமதிப்பு செய்தனர். அதன் எதிர்ப்பலைகள் ஓய்வதற்கு முன்பே மற்றுமோர் சர்ச்சையை கிளப்பியுள்ளார் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத். பிள்ளையார்பட்டி திருவள்ளுவர் சிலைக்கு காவி துண்டு மற்றும் ருத்ராட்ச மாலை அணிவித்து தீபாராதனை காட்டி அவர் வழிபட்டார். பதினைந்தாம் நூற்றாண்டிலே திருவள்ளுவருடைய
அந்த சிலை வழிபாடு தோன்றிய போதும் திருவள்ளுவருடைய அவருக்கு காவி அணிவிக்கப்பட்டு அவருக்கு ருத்ராட்சம், நெற்றியில திருநீர், சைவ முறைப்படி தான் வழிபாடுகள் நடந்து கொண்டிருந்தது. 1955 அரசாங்கம் திருவள்ளுவர் அவர் எப்படி இருப்பார், அதற்கான ஒரு ஓவியம் வரைய வேண்டும் என்று சொல்லி வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்த ஓவியத்தை அரசு படமாக அங்கீகரித்து அதன் அடிப்படையிலே அவர்கள் இந்த திருவள்ளுவர் சிலைகளை எல்லாம் ஆங்காங்கு நிறுவினார்கள். நிகழ்ச்சிகள் முடிந்து தஞ்சையிலிருந்து கும்பகோணம் திரும்பிய போது உடையாளூரில் வைத்து அர்ஜுன் சம்பத் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் பொதுமக்களுக்கு திருவள்ளுவர் புகைப்படத்தை விநியோகிக்க பாரதிய ஜனதாவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் நிர்மல்குமார் தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த 2 நாட்களிலும் அலுவலகங்கள், பொது இடங்களில் திருவள்ளுவரின் படங்களை திறந்து வைத்து வழிபாடு நடத்தவும் அவர் கட்சியினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியை திருவள்ளுவர் என்ற ஹேஷ்டேக் மூலம் ட்விட்டர் மற்றும் முகநூலில் பதிவிடவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கலை தனது தொழில், அரசியல் தனது கடமை என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளுவருக்கு வர்ணம் பூச தேவையில்லை, அவர் அனைவருக்கும் பொதுவானவர் என குறிப்பிட்டார். எல்லா மதத்தினரும் அவங்களுக்கு சொந்தம் திருவள்ளுவர் கொண்டாடுறது இது முதல் தடவை இல்லை. திருவள்ளுவர் கிறித்துவரா என்று நானே பேச்சு போட்டிகளில் பேசியிருக்கிறேன். அவர் யாருக்குமே சொந்தமில்லாத ஒரு பொது கருத்து உள்ளவர் என்பதுதான் உண்மை. உள்ளாட்சி தேர்தலுக்கு எந்த விதமான தயார்நிலை உள்ளது? நாங்கள் தயார் நிலையில் தான் உள்ளோம். அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜரான கல்கி சாமியாரிடம் 4 மணி நேரம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கல்கி சாமியாருக்கு சொந்தமான இடங்களில் கடந்த மாதம் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 44 கோடி ரூபாய் இந்திய பணமும் 20 கோடி ரூபாய் வெளிநாட்டு பணமும் சிக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு கணக்கில் வராத சொத்து ஆவணங்களும் வெளிநாடுகளில் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு கல்கி சாமியாருக்கு அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜரான அவரிடம் 4 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது ஆசிரமத்திற்கு வரும் நன்கொடை குறித்தும் வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்யப்பட்டது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டதாக தெரிகிறது. கல்கி சாமியாரிடம் மீண்டும் விசாரணை நடத்த உள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அயோத்தி விவகாரம் தொடர்பாக தேவையற்ற கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சர்களிடம் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக அயோத்தி விவகாரம் தொடர்பாக தேவையற்ற கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றும் நல்லிணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அமைச்சர்களிடம் பிரதமர் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வெற்றி தோல்வி என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என்று பிரதமர் வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக ராமர் கோவில் விவகாரம் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூற வேண்டாம் என கட்சி நிர்வாகிகளிடமும் செய்தி தொடர்பாளர்களிடமும் பாரதிய ஜனதா மேலிடம் கேட்டுக் கொண்டிருந்தது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளுக்கு சென்று அமைதியை நிலைநிறுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் தேவையற்ற கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என RSS அமைப்பும் தங்கள் உறுப்பினர்களுக்கு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் பிரதமர் மோடி அமைச்சரவை கூட்டத்தில் பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் வரும் 17ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கும் நிலையில் அதற்கு முன்பு அயோத்தி நிலப்பிரச்சினை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அயோத்தி வழக்கில் அனைவரும் வரவேற்கத்தக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலம் யாருக்கு என்பது தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வரும் 13ஆம் தேதி வெளியாகலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் ஸ்ரீ ரவிசங்கர் அயோத்தி விவகாரத்தில் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் இரு சமூகங்களுக்கிடையே சகோதரத்துவ மதிப்புகளை வெளிப்படுத்துவதற்கு இதுவே சரியான நேரம் எனவும் தெரிவித்துள்ளார். அயோத்தி வழக்கின் தீர்ப்பு எதுவாகினும் நாட்டு மக்கள் அதை ஏற்று வரவேற்க வேண்டுமென மதுரை ஆதீனம் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் எல்லா மதங்களுக்கும், எல்லா நாட்டினருக்கும், எல்லா மொழியினருக்கும், எல்லா சாதியினருக்கும், எல்லா சமயங்களுக்கும் பொதுவானவர். ஆகவே
நம்முடைய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இதில் காவி ஆடை உடுத்தி உத்தராட்சத்தை போட்டு திருநீர் பூச்சியிருக்கிறார் என்று சொன்னால் ஏன் அவர் செய்தார் என்றால் வேறு ஒரு காரணமும் அல்ல, அந்த திருவள்ளுவர் சிலை மீது சாணத்தை வீசினார் அல்லவா, அதற்கு ஒரு பரிகாரமாக அதை செய்திருக்கிறார். அவ்வளவுதான். அயோத்தி பிரச்சனையிலே ஒரு தீர்ப்பு வர இருக்கிறது. இந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட வகையில் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரமல்ல, இந்திய திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 130 கோடி மக்களும் அதனை வரவேற்று அமைதியை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று மதுரை ஆதிநகரத்தராகிய நாங்கள் அன்பு உரிமையுடன் எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றோம். காற்று மாசை கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் ஆட்சியை கலையுங்கள் என பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லி மற்றும் அதன் அண்டை மாநிலங்களில் காற்று மாசு அபாய கட்டத்தை எட்டிய நிலையில் இதுகுறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா அமர்வு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராகினர். அப்போது கடுமையான கண்டனங்களை தெரிவித்த நீதிபதிகள் காற்று மாசை கட்டுப்படுத்த என்னென்ன திட்டங்கள் உள்ளன என்றும் விவசாய கழிவுகள் எரிக்கப்படுவதை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். விவசாய கழிவுகள் எரிப்பதை தடுக்க அதிகம் செலவாகும் என தலைமைச் செயலாளர்கள் அளித்த பதிலால் அதிருப்தியடைந்த நீதிபதிகள் அரசை நடத்தி கொண்டு ஏழை விவசாயிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கித்தர பணம் இல்லை என கூறுகிறீர்களே என்றும் வினவினர். இந்த பதிலை கேட்டுக்கொண்டு நீதிமன்றம் சும்மாவே இருக்கும் என நினைக்காதீர்கள் எனவும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அடுத்த 7 நாட்களுக்குள் விவசாய கழிவுகள் எரிக்காமல் இருக்க விவசாயிகளுக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL அறிவித்துள்ள விருப்ப ஓய்வு திட்டத்தை இதுவரை 18,400 ஊழியர்கள் தேர்வு செய்துள்ளனர். சுமார் 1.5 லட்சம் ஊழியர்கள் பணிபுரியும் BSNL நிறுவனம் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளதால் ஊழியர்களுக்கு தாமாக முன்வந்து ஓய்வு பெறும் திட்டத்தை அறிவித்துள்ளது. சுமார் 1 லட்சம் ஊழியர்களுக்கு பொருந்தும் வகையில் விருப்ப ஓய்வு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அந்நிறுவன தலைவர் புர்வார் 70,000 முதல் 80,000 பேர் வரை இதை தேர்வு செய்வார்கள் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். விருப்ப ஓய்வு திட்டத்தை நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை ஊழியர்கள் தேர்வு செய்ய கால அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இதுவரை 18,400 ஊழியர்கள் விருப்ப ஓய்வு திட்டத்தை தேர்வு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் BSNL நிறுவனத்திற்கு மத்திய அரசு கடந்த மாதத்தில் ஊக்கத்தொகையை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 1ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி மாபெரும் பேரணி நடத்த உள்ளது. நாட்டின் பொருளாதார சரிவுக்கும் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கும் மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையே காரணம் என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் திமுக, இடதுசாரிகள், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடன் இணைந்து மாபெரும் பேரணி நடத்த காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் போது வரும் 1ஆம் தேதி டெல்லியில் பேரணி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா MLA-க்கள் குழு அம்மாநில ஆளுநரை இன்று சந்திக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தலில் போட்டியிட்ட பாஜக, சிவசேனா கூட்டணி பெரும்பான்மை பெற்றிருக்கும் நிலையில் இரு கட்சிகளில் யார் முதலில் முதலமைச்சராவது என்பதில் இழுபறி நீடித்தது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி சுமார் 2 வாரங்களுக்கு மேலாக எந்த முடிவும் எட்டப்படாமல் இருந்த நிலையில் வரும் 9ஆம் தேதி அம்மாநிலத்தில் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. புதிய அரசு அமைக்க உடனடியாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கிறது. இந்நிலையில் பாரதிய ஜனதா MLA-க்கள் குழு மகாராஷ்டிரா ஆளுநர் பகத்சிங் கோஷரியாவை காலை 10:30 மணியளவில் சந்திப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் நீடித்து வந்த இழுபறி இந்த சந்திப்புக்கு பின் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுத்த சதி செய்வோர் மாநில மக்களின் தீர்ப்பை அவமதிப்பதாக கருதப்படுவார்கள் என சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் பதவியை சமகாலம் பகிர்ந்து கொள்வது தேர்தலுக்கு முன்பே சிவசேனாவும் பாஜகவும் ஒப்புக்கொண்ட விஷயம் என தெரிவித்தார்.
பழைய ஒப்பந்தமே இருக்கும் நிலையில் புதிய யோசனைகளை ஏன் முன்வைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய ராவத் பாஜக தரப்பிலிருந்து எந்த தகவலும் வரவில்லை எனவும் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவு வெளியாகி 2 வாரங்களாகும் நிலையிலும் வருகிற 9ஆம் தேதியுடன் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடிவடைய இருக்கும் நிலையிலும் புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. நெல்லை பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் இன்று பள்ளி மாணவர்கள் பெருமளவில் குவிந்தனர். இதற்கான காரணங்களை பார்க்கலாம். இது பாளையங்கோட்டை காவல் நிலையம். இங்க யூனிஃபார்ம்ல மாணவர்கள்லாம் என்ன பண்றாங்க? மாணவர்களுக்கு காவல் நிலையத்துல என்ன வேலை? தோ கொஞ்சம் பேர் கட்டுக்கட்டா பேப்பரை வச்சு எழுதுறாங்க. காம்பவுண்ட் சுவர் மேல வேற கொஞ்சம் பேர் இருக்காங்களே. அங்க நின்னுட்டு இருந்த வாகனங்கள் மேல பேப்பரை வச்சுட்டு என்ன எழுதுறாங்க? அதுவும் பக்கமா எழுதிட்டு இருக்காங்களே. கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது எல்லாரும் திருக்குறளை எழுதிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு விசாரிச்சப்ப இது அவங்களுக்கான நூதனமான தண்டனைன்னு தெரிய வந்தது. நெல்லை பாளையங்கோட்டையில 2 பள்ளி மாணவர்களுக்கு நடுவுல மோதலாயிருச்சு. ஆயுதங்களோட வர்ற தகவல் தெரிஞ்சு வந்த போலீஸ் 2 தரப்பையும் சேர்ந்த 49 பேரை கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க மேல வழக்கு பதிவு செய்யாம இருக்க எல்லாரும் 1330 திருக்குறளையும் எழுதணும்னு சொன்னாரு பாளையங்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் தில்லை நாகராஜன். பசங்க சொன்ன பேச்சை கேட்பாங்களா? இல்லையே, யாரும் எழுதிட்டு வரல. 1330 குறளையும் எழுதி கொடுக்கலன்னா வழக்குன்னு சொன்னதும் அத்தனை பேரும் இதோ காவல் நிலையத்துக்கே வந்து திருக்குறளை எழுதியிருக்காங்க. மாணவர்களின் எதிர்காலத்தை நினைச்சு காவல்துறை எடுத்த இந்த புதுமையான தண்டனை பல தரப்புலையும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கு. புதிய தலைமுறைக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் நாகராஜன். திருச்சி விமான நிலையத்தில் 2 நாட்களாக நடைபெற்ற தொடர் சோதனையில் சுமார் 33 கிலோ கடத்தல் தங்கம் பிடிபட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு முதல் வருவாய் நுண்ணறிவு பிரிவினர் அதிரடி சோதனை நடத்தினர். சிங்கப்பூர், துபாய், மலேசியாவிலிருந்து வந்த விமானங்களின் பயணிகள் சுமார் 130 பேரின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பல்வேறு பொருட்களில் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட தங்கத்தை பறிமுதல் செய்தனர். பயணிகளிடமிருந்து 33 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் உடலில் மறைத்து தங்கம் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பயணிகளுக்கு முழு உடல் மருத்துவ பரிசோதனையும் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் கர்த்தார்பூர் குருத்வாராவுக்கான பாதையை வரும் 9ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கவுள்ளார். சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவரான குருநானக் பிறந்த இடமாக கூறப்படும் பாகிஸ்தானின் கர்த்தார்பூரில் குருத்வாரா தர்பார் சாஹிப் கட்டப்பட்டுள்ளது. இந்த குருத்வாராவுக்கு செல்வதை சீக்கியர்கள் புனித கடமையாக கருதுகின்றனர். இந்தியாவில் இருக்கும் சீக்கியர்கள் விசா உள்ளிட்ட எந்த நடைமுறையும் இன்றி குருத்வாராவுக்கு சென்று வருவதற்காக கர்த்தார்பூர் வழித்தட திட்டம் உருவாக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கும் பஞ்சாப் முதலமைச்சர் அமரிந்தர் சிங்கும் முதலில் கர்த்தார்பூர் செல்லும் 575 பேர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் செல்லும் வழித்தட பாதையை வரும் 9ஆம் தேதி இந்திய எல்லையில் இருந்து பிரதமர் மோடியும் பாகிஸ்தான் எல்லையில் இருந்து அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கானும் திறந்து வைக்க உள்ளனர். இந்த நிகழ்வில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் கலந்து கொள்ள உள்ளார். பாரதிய ஜனதா கட்சியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் இணையும் என்ற செய்தி வதந்தி என அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி கடந்த 2014ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் என தனி கட்சியை தொடங்கினார் ஜி.கே. வாசன். அதனைத் தொடர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தல்களை சந்தித்து வருகிறார். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது ஜி.கே. வாசன் தனது கட்சியை பாரதிய ஜனதாவோடு இணைக்கப் போவதாக பரவிய தகவலுக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் பிரதமர் மோடியை டெல்லியில் அவரது இல்லத்தில் ஜி.கே. வாசன் நேரில் சந்தித்தார். அப்போது இருவரும் சுமார் 20 நிமிடங்கள் பேசியுள்ளனர். கூட்டணி கட்சியின் தலைவர் என்ற முறையில் மரியாதை நிமித்தமாக முதல் முறையாக பிரதமர் மோடியை சந்தித்து பேசியதாக செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். மேலும் பாரதிய ஜனதாவோடு தமிழ் மாநில காங்கிரஸ் இணையும் என்பது வெறும் வதந்தி என விளக்கமளித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனித்தன்மையோடு செயல்படும். எங்களுடைய வியூகம் உள்ளாட்சி தேர்தலிலே நல்லாட்சி அமைக்க வேண்டும், சட்டமன்றத்திலே எங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொல்கின்ற
செய்தியெல்லாம் ஏசியம், ஜோசியம், வதந்தி, பொய்யான செய்தி. தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து பிரதமர் மோடியிடம் எடுத்துக் கூறியதாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் சரியான கூட்டணியில் இருப்பதாகவும் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். வரும் 2024ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீர் என்ற நிலையை இந்தியா எட்டிவிடும் என்று ஜல்சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீடித்த நீர் மேலாண்மை குறித்த சர்வதேச மாநாடு மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் தொடங்கியது. இந்த 3 நாள் மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சியில் கஜேந்திர சிங் ஷெகாவத் உரையாற்றினார். அப்போது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் தண்ணீரின் பாதியை இந்தியா பயன்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் சீனாவும் அமெரிக்காவும் பயன்படுத்தும் நிலத்தடி நீரின் அளவை விட இந்தியாவில் பயன்படுத்தப்படும் அளவு அதிகம் என்றும் கஜேந்திர சிங் ஷெகாவத் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் ஓராண்டில் 1068 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு இருப்பதாகவும் வேளாண் தேவைக்காக 89% தண்ணீர் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். பெரம்பலூர் மாவட்டம் கோரையாறு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்தோடு குளித்து மகிழ்கிறார்கள். தமிழகத்தின் மத்திய மாவட்டங்களுக்கு இயற்கை அளித்த கொடை பச்சை மலை. பெயருக்கு ஏற்ப பார்க்கும் இடமெங்கும் பச்சை பசேல் என காட்சி தரும் பச்சை மலையில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, புளியஞ்சோலை அருவி, கோரையாறு அருவி என 3 அருவிகள் இருக்கின்றன. ட்ரெக்கிங் செய்யவும் இயற்கையை ரசிக்கவும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஆளரவமற்ற மலைப்பகுதியில் ஆர்ப்பரிக்கும் கோரையாறு விருந்தாக அமைகிறது. பாதை நல்லா இல்லை, நிறைய பேர் பாட்டில்லாம் உடைக்கிறாங்க, அதனால் கண்ணாடிலாம் நிறையா கிடக்குது, அதனால் வரது கொஞ்சம் எங்களுக்கு சிரமமாக இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. பெரம்பலூர் மாவட்டம் கோரையாறு கிராமத்தின் அடிவாரத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் மலைகளுக்கிடையே பயணித்து கோரையாறு அருவியை அடையலாம். இங்கு அனைத்து தரப்பினரும் வந்து செல்லும் வகையில் வசதிகளை செய்து தர வேண்டும் என்கிறார்கள் சுற்றுலா பயணிகள். நீர்வீழ்ச்சி பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக பெரம்பலூரிலிருந்து துரைசாமி. இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் இடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. வங்கதேச அணிக்கு பதிலடி கொடுத்து தொடர் இழப்பை தவிர்க்க இந்திய அணி பல பரீட்சை நடத்த உள்ளது. ராஜ்கோட்டில் இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு இப்போட்டி தொடங்க உள்ளது. டெல்லியில் நடைபெற்ற முதல் 20 ஓவர் போட்டியில் தோல்வியடைந்துள்ள நிலையில் தொடர் இழப்பை தவிர்க்க இந்திய அணி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் முதல் முறையாக இந்தியாவை வீழ்த்திய உத்வேகத்தில் வங்கதேசம் உள்ளது. எனவே தொடரை கைப்பற்ற வங்கதேசம் முனைப்பு காட்டும் என்பதால் இன்றைய போட்டி இந்தியாவுக்கு கடும் சவாலாக இருக்கும் என கருதப்படுகிறது. போட்டி நடைபெறவுள்ள ராஜ்கோட்டில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.